வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம ஒரு பேஸை வச்சு 2 டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெஜிடபிள் ரொட்டி, அதுக்கப்புறம் வெஜிடபிள் பனியாரம். கொஞ்சம் ஹெல்த்தி பண்ணுறதுக்காக மாவோட 2 மடங்கு நம்ம இன்றைக்கி காய்கறிகள் யூஸ் பண்ண போகிறோம். இதை நான் எப்படி பண்ணங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் எந்த அரைக்கிற வேலையும் இல்லைங்க, சாப்பிங் வேலை தான். குயிக்காக இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் இந்த டிஃபன் டிசைட் பண்ணிடலாம். தொடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் இல்லைன்னா சட்னி இருந்தால் போதும். இந்த ஒரு டைப் ஆஃப் அக்கி ரொட்டிக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற காய்கறிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்ன், பச்சை பட்டாணி, வெங்காயம், கோஸ், கேரட், தக்காளி, இஞ்சி, நிறைய பச்சை மிளகாய், நிறைய கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை. இது கூடவே நீங்கள் பெல் பேப்பர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆரஞ்ச், ரெட், க்ரீன், ஒயிட், இதில் எல்லா கலர்ஸும் சேரும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம அதனால் மஞ்சள் பொடி எதுவும் சேர்க்காமல் ஒயிட்டாகவே பேஸை வச்சுக்கலாம். காய் எல்லாத்தையும் நீங்கள் எய்தர் துருவணும் இல்லை குட்டி குட்டியாக சாப் பண்ணணும். எந்த காயுமே நம்ம வேக வைக்க போகிறது இல்லைங்க, அப்படியே தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். பச்சை பட்டாணியும் சோளத்தையும் மட்டும் நம்ம அப்படியே மசிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி எலக்ட்ரானிக் கிரேட்டர் யூஸ் பண்ணி தான் கிரேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் என்ன துருவல் இருக்கோ அதை வச்சு துருவிக்கோங்க. தக்காளி மாதிரி காய்கறிகளை மட்டும் நீங்கள் கையில் குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் நம்ம துருவி வச்சுருக்கிற இந்த காயெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம், தக்காளியெல்லாம் மட்டும் நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணிக்கோங்க. தாராளமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, உங்களுக்கு எவ்வளோ காரம் பிடிக்குமோ அவ்வளோ பச்சை மிளகாயை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நிறைய கொத்தமல்லி சேர்க்கும் போது உங்களுக்கு இன்னுமே நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் கொத்தமல்லியை நான் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துருக்கேன். எல்லா காயும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நிறைய காய் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நியூட்ரிஷியஸாக இருக்கும். நல்லா குட்டி குட்டியாக துருவி இருக்கிறதுனால பசங்க அதை தனியாக எடுத்து வைக்காமல் எல்லா காயுமே சாப்பிட்ருவாங்க. காய் ரெடி ஆகிடுத்து. அடுத்தது மாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் 3 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஸோ இந்த அரிசி மாவு தான் நம்மளுக்கு இந்த ரொட்டிக்கு மெயின் இன்க்ரீடியண்ட். இது கூடவே நான் 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துக்கிறேன். நான் வறுத்த வெள்ளை ரவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வெள்ளை ரவையும் அரிசி மாவையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா நம்ம துருவி சாப் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற அந்த காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். நான் பச்சை பட்டாணி, கார்னை அப்படியே நச்சிட்டு சேர்த்துருக்கேன். மிச்ச காயெல்லாம் எவ்வளோ பொடி பொடியாக திருத்த முடியுமோ அவ்வளோ பொடி பொடியாக திருத்தியிருக்கேன். எவ்வளோ ஃபைனாக கிரேட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபைனாக கிரேட் பண்ணியிருக்கேன். 3 கப் அரிசி மாவு, 1 கப் ரவைக்கு நான் 5 கப் நல்லா நறுக்கின காய்கறிகள் எடுத்திருக்கேன். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வாசனைக்கு 1 டீஸ்பூன் ஜீரகத்தை நல்லா கையில் சேர்த்துட்டு கசக்கிட்டு இதிலே சேர்த்துருங்க. சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு மிளகு பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம காயெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதில் உப்பு சேர்த்தோன்னே அந்த காய் நிறைய தண்ணி ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் இதை அப்படியே முதல்ல ட்ரையாக பிசைஞ்சுக்கணும். பிசையும் போது நல்லா கசக்கிட்டு பிசைஞ்சிங்கன்னா அந்த உப்புக்கும் இந்த காய்கறிகளுக்கும் நிறைய தண்ணி ரிலீஸ் ஆகும். முதல்ல இந்த இருக்கிற தண்ணியெல்லாம் இழுக்கிறதுக்காக நம்ம ட்ரையாக பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா எவ்வளோ தண்ணி தேவையோ கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். ட்ரையாக இல்லாமல் இருக்கிறதுக்காக இதில் நான் ஒரு 1/4 கப் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். கூடவே நம்ம டிஷ்ஷுக்கு நல்ல ஒரு புளிப்பும் கொடுக்கும். ரொம்ப வேண்டாம், ஒரு 1/4 கப் தயிர் போதும். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர் தாராளமாக சாப்பிடலாம். காய்கறிகளோட அளவும் அப்படி தான், உங்கள் இஷ்டம் தான். உங்களுக்கு காய்கறிகள் எவ்வளோ சேர்க்கணுமோ அவ்வளோ சேர்த்துட்டு அரிசி மாவு நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தி ஆக்கிக்கலாம். நீங்கள் டயட்டில் இருக்கும்போது கூட இந்த மாதிரி ரொட்டி பண்ணி ஒன்று சாப்பிட்டாலே உங்களுக்கு நல்லா வயிறு திம்முன்னு ஆகிடும். தயிர் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு நல்லா ஒரு லூஸான மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். பிசையும் போது திக்கான அந்த இட்லி மாவு பதத்தில் இருக்கணும். இது ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுக்கும்போது ரவை, அரிசி மாவெல்லாம் எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சரை இழுத்து இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக்கிடும். அதனால் இனிஷியலாக நம்ம கொஞ்சம் லூஸாகவே வச்சுக்கலாம். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியுங்க பதம் எப்படி இருக்குதுன்னு. ஒரு 15 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறமா ஒரு தவா எடுத்துக்கோங்க. தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் தெளிச்சிட்டு அந்த எண்ணெயை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நான் ரொம்ப எண்ணெய் சேர்க்க போகிறதில்ல. முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு 2 ஸ்பூன், இந்த பக்கம் 1 ஸ்பூன், அந்த பக்கம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். ஒரு கரண்டி மாவு எடுத்துகிட்டு இந்த சூடான தவா மேலே சேர்த்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு கரண்டியில் ஸ்ப்ரெட் பண்ண முடியலன்னா கையை ஈரத்தில் நினச்சிட்டு நீங்கள் அந்த வெட் ஹேண்ட்ஸை வச்சு கூட ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். ஸ்ப்ரெட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், இல்லைனா கை சுட்டுடும். கொஞ்சம் தடியாகவே இருக்கட்டும். தட்டினதுக்கப்புறமா ஓரத்தில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கீழே கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். கீழே கோல்டன் கலர் வந்தோடனே திருப்பி போட்டுட்டு திரும்பி ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு குக் பண்ணிக்கோங்க. நம்ம தடியாக தட்டியிருக்கிறதுனால நீங்கள் ஃப்ளேமை மீடியமில் வச்சாதான் உங்களுக்கு ஈவனாக உள்ளேயும் குக் ஆகும்.
2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நீங்கள் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த அரிசி மாவு ரொட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப எண்ணெய் இழுக்கிறது இல்லைங்க, எண்ணெய் அப்படியே தான் இருக்குது. வெளில பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நம்ம காய்கறிகள்லாம் உள்ளே நல்லா போய் செட்டில் ஆகிருக்கும். சூடாக ஒரு சாம்பார் இல்லை சட்னி கூட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. குக் பண்ணும்போது அப்பப்போ ஜென்டலாக ப்ரெஸ் கொடுத்து குக் பண்ணுங்கள், உங்களுக்கு சீக்கிரமே குக் ஆகிடும். வீடியோவில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பேஸை வச்சு நம்ம 2 டிஃபன் பண்ண போகிறோம். ஒன்று பண்ணிட்டோம், இன்னொன்று இந்த லெஃப்ட் ஓவர் உங்களுக்கு மாவு இருந்ததுன்னா திரும்பி இதே மாதிரி பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு போரிங்காக ஃபீல் ஆகும். அதனால் இந்த பேஸை வச்சுக்கிட்டு நம்ம குழி பணியாரம் பண்ணிக்கலாம். மீந்து போன இந்த மாவு கூட ஒரு 2 கரண்டி இட்லி மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழி பணியாரக்கல்லில் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை குட்டி குட்டி பணியாரக்கல்லில் குத்தி எடுத்து 2 பக்கமும் நல்லா கோல்டனாக குக் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்குது. தேங்காய் சட்னி இருந்தாலே போதுங்க, நல்லா மேட்ச் ஆகுது. திரும்ப அதே அடையான்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பணியாரமாக பண்ணி கொடுக்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். முக்கியமாக இது கல்லில் ஒட்டாமல் தானாக திரும்புது. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருந்தது, ஏன்னா புசு புசுன்னு சூப்பராக வந்தது. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். டக்குன்னு இட்லி தோசை மாவு இல்லாத அன்றைக்கி இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஒரு ரொட்டி பண்ணி சாப்பிட்லாம். காயெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்க கூட காயெல்லாம் சாப்பிட்ருவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் நிறைய டிஃபன் அண்ட் ரைஸ் ரெசிபீஸ்லாம் இருக்குது, டைம் இருந்தால் அதையும் செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஹெல்த்தியாக சாப்பிட முடியுமோ அவ்வளோ ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். அதுக்குன்னு ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அதெல்லாமும் சாப்பிடாமல் இருக்க முடியாது. என்றைக்கு ஒரு நாள் அதெல்லாம் சாப்பிட்றதுல எந்த தப்பும் இல்லை. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இன்னொரு நல்ல வீடியோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, thanks for watching.